சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு செல்வ வளம் பெருகுவதற்கான ஒரு வழிபாடு பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். ஏற்கனவே செல்வ வளம் பெறுவதற்கு நான் நிறைய பரிகார முறைகள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பரிகாரம் அப்படின்னாவே கோவிலுக்கு போய் பண்றதுதான் பரிகாரம். கடவுளை வழிபடுவதுதான் பரிகாரம். பதிகங்கள் சொல்வது, பாசுரம் சொல்வதுதான் பரிகாரமே தவிர நீங்க கடவுளை நம்பாம ஒரு பொருளை தான் நீங்க நம்புறீங்க. நிறைய பேர் அந்த தப்பை பண்றோம். ஒரு பொருளை வாங்கி வச்சுட்டா எனக்கு இது நடந்துரும், நல்லது நடந்துரும் நம்ம நம்புறோம். ஆனா கடவுளை நாம நம்ப மாட்டேங்கிறோம். என்னோட பதிவுகள்ல நான் தொடர்ந்து சொல்றது, கடவுள் வழிபாடை அதிகப்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் வரும். பரிகாரம் அப்படின்னாவே கடவுளை வழிபடுவது மட்டும்தான் பரிகாரம். செல்வ வளம் பெருகுவதற்கு நான் நிறைய பரிகார முறைகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு, சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வழிபாடு, கனகதாரா ஸ்தோத்திரம், வெள்ளிக்கிழமையில சுக்கிரவோரை வழிபாடு, இடரினும் தளரினும் பதிகம் படிப்பது, விஷ்ணு சகஸ்ர நாமத்துல உள்ள அந்த ஸ்லோகம் சொல்வது, பத்மநாப சுவாமி கோவில், இப்படி நிறைய செல்வ வளம் பெருகுவதற்கான வழிபாட்டு முறைகளை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ரகசிய உண்மைகள் சேனல்ல. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு பரிகார முறையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். செல்வம் அப்படின்னாவே மகாலட்சுமி தாயார் நமக்கு அருள் செய்யணும் இல்லையா? உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்கேயாவது அஷ்ட தச புஜ லக்ஷ்மி துர்கை சந்நிதி இருக்கான்னு பாருங்க. துர்கையிலேயே விஷ்ணு துர்கை உண்டு, சிவ துர்கை உண்டு. சங்கு சக்கரத்தோட இருந்தா அது விஷ்ணு துர்கை. சில கோவில்கள்ல நீங்க விஷ்ணு துர்கையை பார்க்க முடியும். சிம்ம வாகனத்துல மகிஷனை வதம் செய்வதற்காக அவதரித்தார் இல்லையா, அவர் சிவதுர்கை. சிவதுர்கையும் நாம கோவில்கள்ல பார்க்க முடியும். அதே மாதிரி அஷ்ட தச புஜ லக்ஷ்மி துர்கை கோவில் சில இடங்கள்ல இருக்கு. தமிழ்நாட்டுல புதுக்கோட்டையில இருக்கு, பட்டுக்கோட்டையில இருக்கு, சென்னையில கூட மடிப்பாக்கத்துல இருக்கு. அஷ்ட அப்படின்னா 8ன்னு அர்த்தம், தசனா 10, புஜம்னா தோள். அஷ்ட தச புஜம் அப்படின்னா 18 கரங்களை உடையவள் மகாலட்சுமி தாயார். நமக்கெல்லாம் 2 கையில செல்வத்தை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நாமெல்லாம் ஏங்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் பணத்துக்காக தானே இவ்வளோ பாடுபடுறோம். ஒவ்வொருத்தரும் பணத்துக்காக தான் ஓடி ஓடி உழைக்கிறோம். மகாலட்சுமியினுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேல விழாதா? 2 கையால நமக்கு செல்வத்தை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நாம ஏங்கிட்டு இருக்கோம். 18 கரங்களை உடைய அஷ்ட தச புஜ லக்ஷ்மி துர்கையாக மகாலட்சுமி அருள்பாலிக்கிற தலங்கள்னு சில கோவில்கள் உண்டு. உங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்க ஊர்ல அப்படி கோவில் இருக்கான்னு பாருங்க. அங்க போய் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிற போது வெள்ளிக்கிழமையில போங்க, அல்லது சுக்கிரனுக்குரிய நட்சத்திரம் வர நாட்கள்ல போங்க. இல்ல எனக்கு நேரம் காலமே இல்லை, இப்பவே நான் மகாலட்சுமி தாயாரை போய் வழிபாடு பண்ணணும்னா எப்ப வேணாலும் போகலாம். அஷ்ட தச புஜ மகாலட்சுமி துர்கையாக மகாலட்சுமி தாயார் அருள்பாலிக்கிற கோவில்களுக்கு போய் வழிபாடு செய்கிற போது மகாலட்சுமி தாயாரினுடைய அருளால் நிச்சயமாக செல்வ வளம் பெருகும். எப்போதுமே ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒருவேளை அவயோக தசை நடந்ததுன்னா நிச்சயமா வாழ்க்கையில சில பிரச்சனைகள் அந்த காலகட்டத்துல இருக்கதான் செய்யும். அதே மாதிரி ஜென்ம சனியா இருந்தாலும், இப்ப ஜென்ம குரு மேஷத்துல, அந்த மாதிரி காலகட்டங்கள்ல கோச்சாரத்துல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம கணக்குல எடுக்கணும். சில பிரச்சனைகள் அப்பப்ப இருக்கத்தான் செய்யும். ஆனா கடவுளை முழுமையாக நம்புகிற போது, முழுமையாக சரணாகதி அடைகிற போது நிச்சயமாக தெய்வங்கள் நமக்கு அருள் செய்யும். அதை தான் என்னோட பதிவுகள்ல நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். கிரகங்கள் கடவுளுக்கு கட்டுப்பட்டவை. நாம கஷ்டப்படணும்னு விதி இருந்தாலும் அதற்குரிய தெய்வத்தை போய் நாம் முறையாக வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக அந்த கஷ்டம் தீரும். அப்போ வாழ்க்கையில கஷ்டப்படணும், வறுமையில வாடணும், இந்த மாதிரி விதி இருந்தாலும் கூட இப்படியான வழிபாடுகளை செய்கிற போது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நம்மால் பார்க்க முடியும். அதனால வீட்டுக்கு பக்கத்துல அஷ்டபுஜ தச லக்ஷ்மி துர்கை கோவில் இருந்ததுன்னா நிச்சயமாக அங்கே போய் வழிபாடு செய்யுங்கள். செல்வ வளம் பெருகும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.